வணக்கம் வெண்பெரி யூடியூப் நண்பர்களே, நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத நண்பர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. வணக்கம் வெண்பெரி யூடியூப் நண்பர்களே, நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. கூடவே பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி வச்சுங்க. அப்போ தான் நம்ம போடக்கூடிய வீடியோ உடனுக்குடனே வந்து சேரும். நீங்களும் நம்ம டெலிகிராம் சேனலில் ஜாயின் பண்ணல அப்படின்னா மஸ்ட்டாக ஜாயின் பண்ணிக்கோங்க. டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் தரோம். ஸோ இது நேற்று மேட்ச்சு நம்ம மெம்பர்ஸ் 99DT கேப்டன் விசியில் சின்னதாக மிஸ்டேக் ஆகிருந்தது. ஓகே, வாங்க இன்றைக்கி வீடியோக்கான ப்ரெடிக்ஷன் பார்க்கலாம். ஸோ நேற்று மேட்ச் நம்ம வீடியோ கொடுக்க முடியல, காரணம் சின்ன பர்சனல் ஒர்க்கு ப்ளஸ்ஸு கொஞ்சம் டைம் இல்லை அப்படிங்கிறதுனால பண்ண முடியல. ஸோ அதே மாதிரியான ஸ்ட்ராட்டஜி தான் தொடர்ச்சியாக நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கலாம். லாஸ்ட்டு மேட்ச்சில் இருந்து கொஞ்சம் டீட்டெயில்ஸ் எடுத்துகிட்டு இந்த சீக்வன்ஸ் மாறுறதுக்கான வாய்ப்பு எப்படி இருக்கும் அப்படிங்கிறத மட்டும் பார்த்துட்டிங்கன்னா ஓரளவுக்கு பண்ணலாம். முடிஞ்ச வரைக்கும் நான் வீடியோ முழுமையாக கொடுக்க பார்க்குறேன். அதாவது ஒரு சில மேட்சஸ் மிஸ் ஆகுது. ஸோ அது கொஞ்சம் தவிர்க்க முடியாத காரணங்கள், அதை கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. ஓகே, வாங்க இந்த மேட்ச்சுக்கு வீடியோ பார்க்கலாம். இப்போ இதில் 48வது மேட்ச் ஐபிஎல்லோட 48 எல்எஸ்ஜிக்கும் எம்ஐக்கு இடையில் நடக்குது. எக்கனா ஸ்டேடியம் லக்னோ, இந்த பிச்சில் தான் அந்த மேட்ச் நடக்குது, எல்ஐசியோட ஹோம் பிச்சு. ஸோ இங்கே இந்த எக்னா ஸ்டேடியத்தில் இது வரைக்கும் இந்த ஐபிஎலுக்கு முன்னாடி அப்புறம் அல்லது இன்டர்நேஷ்னல் மேட்சஸ் ஏதாவது இந்த கிரவுண்டில் நடந்துச்சு அப்படின்னா என்ன மாதிரி ப்ராசஸில் போயிருக்கு அப்படின்னு நீங்கள் சொல்லி பார்த்துருப்பீங்க. லோ ஸ்கோர் கிரவுண்டு தான் எக்னா ஸ்டேடியம், சரிங்களா? ஆனால் இந்த சீசன் ஃபுல்லாக பார்த்துட்டிங்கன்னா லோ ஸ்கோர் அப்படிங்கிறதே கிட்டத்தட்ட ஒரு 150 எபோவாக இருக்கக்கூடிய ஸ்கோர் தான் லோ ஸ்கோர் அப்படிங்கிற மாதிரி இங்கே பதிவாகிருக்கு. ஸோ இது வரைக்கும் 150 பிலோ அப்படிங்கிற ஸ்கோரே வரல. ஃபஸ்ட் இன்னிங்ஸில் ஒரே ஒரு மேட்ச் மட்டும் செகண்ட் இன்னிங்ஸில், அது இந்த டோர்னமெண்ட்டோட ஃபஸ்ட்டு மேட்ச்சு எக்னா ஸ்டேடியத்தில் நடந்துச்சு. அதில் வந்து ஜிடி செகண்ட் இன்னிங்ஸில் 130 அப்படிங்கிற இடத்துக்கு ஆல் அவுட் ஆகியிருந்தாங்க. ஸோ அதை தவிர்த்து அதுக்கப்புறம் அந்த மாதிரியான மேட்சஸை கொடுக்கல, எல்லாமே ஹை ஸ்கோர் தான். அடுத்த மேட்ச் 167 அதை சேஸ் பண்ணிட்டாங்க டிசி. அதுக்கு அடுத்த மேட்ச் பார்த்திங்கன்னா 176 அதையும் சேஸ் பண்ணிட்டாங்க எல்எஸ்ஜி. ஸோ இந்த மாதிரி அமைஞ்சுது. இப்போ லாஸ்ட் மேட்ச் இங்கே என்ன நடந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதில் ஃபஸ்ட்டு பேட்டிங் பண்ண எல்எஸ்ஜி 196 அடித்து 5 விக்கெட் லூஸ் பண்ணியிருந்தாங்க. ஆக்சுவலாக எக்கனா ஸ்டேடியத்தில் இந்த மாதிரியான ஸ்கோர் வந்து இது 3வது முறை, ஓகேங்களா? ஹை ஸ்கோர் வந்தது இதுதான் 3வது முறை. அதையும் 199 அப்படின்னு அடித்து ஆர்ஆர் வந்து வின் பண்ணிட்டாங்க, சரிங்களா? இந்த மாதிரி அமைஞ்சிருக்கு. அதாவது எக்னா ஸ்டேடியத்தை பொறுத்த வரைக்கும் லோ ஸ்கோரில் இருந்து கொஞ்சம் கொஞ்சமாக அதிகரித்து ஹை ஸ்கோரில் வந்து நிற்கிது. ஒன்று இது லாஜிக் பேசிக்காக பார்க்க வேண்டிய விஷயம். சரி, இது ஏன் இந்த மாதிரி நடக்குது அப்படின்னா, அந்த ட்ராக்கை எப்படி அமைக்கிறாங்க அப்படிங்கிறத பாருங்கள் முழுமையாக. பிச்சு ரிப்போர்ட் அவங்க சொல்கிறத காட்டிலும், ஸோ அவங்க டிவியில் அவங்க சொல்லுவாங்க, ஸோ கமெண்ட்ரியில் சொல்கிறதையெல்லாம் தாண்டி அந்த பிச்சை நீங்கள் கொஞ்சம் பார்க்கணும். என்ன மாதிரி இருக்குது அப்படின்ட்டு, கிராஸ் கவர் இருக்கா, இல்லை 2 மண் வந்து ஜாயிண்ட் ஆகிருக்கா. இப்போ வந்து ரெட் சாயில்னு சொல்லுவாங்க, அதில் ஒயிட் சாயில் இருக்கும். லாஸ்ட் மேட்ச் அதுதான் நடந்துச்சு. ஒயிட் சாயில் மிக்ஸ் ஆகிருந்தது, ப்ளஸ் வந்து கிராஸ் கவர் மாதிரி கொஞ்சம் முறுமுறுன்னு இருந்தது. அந்த மாதிரியான பிச்சு இருக்குது அப்படின்னாலே அதில் விக்கெட்டுகள்லாம் விழுகும் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கலாம். அப்போ நீங்கள் நேரில் பார்த்து அந்த பிச்சை புரிஞ்சுக்கிறது, அதை பொறுத்து தான் ஸ்கோர் இருக்கும், சரிங்களா? அது சரியான முறையில் புரிதல் எடுத்துக்கலாம். சில நேரங்களில் நீங்கள் தவறாக ப்ரிடிக்ட் பண்ணலாம். பட் ஒவ்வொரு முறையும் அதை நீங்கள் பார்க்கும்போது என்ன மாதிரி கிரவுண்ட் இருந்துச்சு, இந்த மாதிரி இன்றைக்கி இருக்குது, ஸோ அந்த மேட்ச் என்ன நடக்குது அப்படிங்கன்னு பார்க்கலாம். உங்களுக்கு புரியலனா கூட ஒரு சில மேட்சஸ் வாட்ச் பண்ணிங்கன்னா ரிப்பீட் அந்த கிரவுண்டு வரும்போது, அந்த மாதிரியான ட்ராக்கு கொடுக்கும்போது, எந்த ஸ்டேடியமாக இருந்தாலும் சரி, அந்த ட்ராக்கு கொடுக்கும்போது அந்த விஷயம் அந்த மாதிரி தான் மேட்ச் நடக்கும் அப்படிங்கிறத நீங்கள் ப்ரிடிக்ட் பண்ண முடியும், சரிங்களா? அதுக்கு தான் நம்ம பிச் ரிப்போர்ட் நம்ம டெலிகிராமில் கொடுக்குறோம். பட் அவ்வளோ க்ளீனாக கொடுக்க முடியுதான்னு கேட்டிங்கன்னா, இந்த ஐபிஎல்லில் எக்ஸைட்டாக சொல்லப்போனால் அவ்வளோ க்ளீனாக நம்மளால் ப்ரிடிக்ட் பண்ண முடியல. நேற்று மேட்ச்சில் விக்கெட் போகும் அப்படிங்கிறது மட்டும்தான் ப்ரிடிக்ட்டு. ஸ்கோர் வந்து ரெட் சாயில் பிச் அப்படிங்கிறதுனால ஓரளவுக்கு ஸ்கோர் வந்துடும் அப்படின்னு சொல்லி எதிர்பார்த்தோம். ஸோ அது செகண்ட் இன்னிங்ஸில் தான் அந்த மாதிரி இருந்துச்சு. ஃபஸ்ட் இன்னிங்ஸ்லேயே அந்த விஷயத்தை நம்ம எதிர்பார்த்தோம், விக்கெட் விழுகும் பட் 190 ப்ளஸ்ஸாவது ஸ்கோர் வந்துடும் அப்படிங்கிற மாதிரி. பட் அது ரொம்ப லோ. 160 அப்படிங்கிறது ஆக்சுவலாக இந்த சீசனுக்கு ரொம்ப லோ ஸ்கோர், சரிங்களா? அசால்ட்டாக சேஸ் பண்ணி ஸ்கோராக இருந்துச்சு. ஸோ ட்ராக்கு ரொம்ப முக்கியம். ட்ராக்கை பார்த்துக்குங்க. ரெட் சாயிலா பிளாக் சாயிலா, 2 சாயில் தான் இந்தியா பீச்சில். ஓகே, அது 2 பார்த்தோன்னே உங்களுக்கு புரிஞ்சிடும் ரெட் சாயிலா பிளாக் சாயிலான்னு. அது ஓகே. அப்புறம் ஒயிட் சாயில் நிறைய மிக்ஸ் பண்ணுறாங்க, ஒயிட் வந்து மிக்ஸ் பண்ணுறது நிறையா நடக்குது. சரி, ஓகே. இப்போ இந்த 3 தான்.
இந்த 3 ஒரு ஒரு அமைப்பில் நீங்கள் ப்ரிடிக்ட் பண்ணணும். இப்போ ரெட் சாயில் இருக்குது அப்படின்னா, ரெட் சாயிலில் ஃப்ளாட்டாக இருக்கா? ஃப்ளாட்டுனா இந்த நேற்று இருந்த மாதிரி முறுமுறுன்னு இல்லாமல் சைனிங்காக இருக்கும். சைனிங்காக இருக்கிறது தான் ஃப்ளாட்டுன்னு வச்சுக்கோங்களேன், வளவளன்னு. ஸோ அப்படி இருந்துச்சு, பியூர் ரெட்டாக இருந்துச்சு, எந்த கலரும் மிக்ஸ் இல்லை, ஒயிட்டு இதெல்லாம் எதுவுமே மிக்ஸ் இல்லை அப்படின்னா அதான் நல்லா ரன்னு வரும். ஸோ அந்த ட்ராக்கில் நீங்கள் எந்த ஸ்டேடியத்தில் நடந்தாலும் சரி, ஸ்டேடியம் ரிப்போர்ட்டு முக்கியம் இல்லை. ஏன்னா ட்ராக்கை இன்ஸ்டண்ட்டாக ரெடி பண்ணுறாங்க. ஸோ அதை பார்த்துக்கணும். ஸோ அப்போ என்ன ஆகும், நல்லா ஸ்கோர் வரும். ஸோ அதுலேயே நேற்று இருந்த மாதிரி முறுமுறுன்னு இருக்குது அப்படின்னா விக்கெட் விழுகும். ஸோ விக்கெட் விழுந்து ரன் வரும் அப்படிங்கிற மாதிரி. 3வது இந்த மாதிரி ஒயிட் சாயில் மிக்ஸ் பண்ணியிருந்தா, ரெட் சாயிலில் ஒயிட் மிக்ஸ் பண்ணியிருந்தாங்க அப்படின்னா அந்த இடத்துல அந்த ஸ்கோர் குறையும். ஓகேங்களா, இது இந்த 3 தான். அப்போது ஒரு கிரவுண்டு ட்ராக் என்ன ரெட் சாயிலா பிளாக் சாயிலான்னு பார்க்குறோம். அந்த பிளாக் சாயிலில் ஸோ கிராஸ் கவரோடு இருக்கா, கிராக் இருக்கா அப்படிங்கிறத பார்க்குறோம். அல்லது ஏதாவது மற்ற சாயில் மிக்ஸ் பண்ணியிருக்கிறாங்களா அப்படிங்கிறத பார்க்குறோம். ஸோ அதே போல் தான் பிளாக் சாயிலுக்கும். இப்போ பிளாக் சாயில் வந்து வளவளன்னு இருந்துச்சு அப்படின்னா அப்போ வந்து அங்கே என்ன ஆகும் அப்படின்னா ரன்னும் வராது, விக்கெட்டும் விழாது. பிளாக் சாயில்னாலே கொஞ்சம் விக்கெட்டும் வராது, ரன்னும் வராது, ஸ்லோ டவுனாக இருக்கும் அப்படிங்கிறது அர்த்தம். ஸோ அதாவது முழுன்னு இருந்துச்சுன்னா பார்த்தா வளவளன்னு இருக்குது, நல்ல பேட்டிங் ட்ராக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. பட் அங்கே ஸ்கோரும் வராது, விக்கெட்டும் விழுகாது. ஸோ அதுவே ரொம்ப ஹார்டாக இருந்தது, பிளாக் சாயிலு ரொம்ப ஹார்டாக இருக்குது, கிராக் இருக்குது அப்படிங்கிற மாதிரி இருந்தால், ஏன்னா அங்கே முறுமுறுப்பான அந்த தன்மை கிராஸ் கவர் இருக்காது, பிளாக் சாயிலை பொறுத்த வரைக்கும் மோஸ்ட்லி இருக்காது. ஸோ அப்போ கிராக்கோடு இருக்குது அப்படின்னா அப்போ என்ன ஆகுனா ஸ்பின்னருக்கு நல்ல அசிஸ்டன்ட் கிடைக்கும். அதே அந்த பிளாக் சாயிலில் நல்லா விக்கெட் விழுகும், ரன்னு வர்றது கஷ்டம்தான், கொஞ்சமாக ரன்னு வரும், ஓரளவுக்கு ரன்னு வரும் அப்படிங்கிற மாதிரி, நேற்று வந்த மாதிரி ரன்னு வரலாம். ஓகே, இது 2வது விஷயம். இந்த பிளாக் சாயில் கூட ஒயிட் சாயில் கலக்கியிருக்கிறாங்க அப்படின்னா ரன்னு வரும். சரிங்களா, ரெட் சாயிலில் ஒயிட் சாயில் கலக்குனா ரன்னு வராது. ஓகேங்களா, நான் பிளாக் சாயிலில் ஒயிட் சாயில் மிக்ஸ் பண்ணியிருந்தாங்க அப்படின்னா ரன்னு வரும். ஸோ இதை நீங்கள் கொஞ்சம் ப்ரெடிக்ட் பண்ண பார்க்கணும். ஒரு வகையான ஒரு ட்ராக்கு, அந்த ட்ராக்கில் கிராஸ் இருக்கா, கிராக் இருக்கா அப்படிங்கிறதுக்கான ப்ரெடிக்ட் வேணும். அதில் மற்ற சாயில் மிக்ஸ் ஆகிருக்கா, மேக்ஸிமம் ஒயிட் சாயில் தான் மிக்ஸ் பண்ணுறாங்க. ஸோ அதுக்கான தன்மை என்ன, இந்த 3ஐயும் புரிஞ்சுக்கிட்டு ஸோ அது உங்களுக்குனால ப்ரிடிக்ட் பண்ண முடிஞ்சிருச்சுன்னா உங்களுக்கு ஸ்கோர் என்ன வரும், என்ன மாதிரி இருக்கலாம் அப்படிங்கிறத ப்ரிடிக்ட் பண்ண முடியும், டீம் மேக் பண்ண முடியும். ஸோ இது என்ன நான் சொன்னாலும், எவ்வளோ தூரம் நான் சொன்னாலும், இதை நீங்கள் எந்த அளவுக்கு ட்ராக்கை பார்த்து புரிஞ்சுக்கிறீங்களோ அதில் உங்களுக்கு சக்ஸஸ் கிடைக்க வாய்ப்பு இருக்கும். ஓகேங்களா, இது இந்த வீடியோவோட ஸ்பெஷல் இன்ஃபர்மேஷனாக எடுத்துக்கோங்க. ரைட், இப்போ நம்ம லாஸ்ட் மேட்ச் நடந்தது, இந்த மேட்ச் எல்லாமே கிரெடிட் பேஸில் பார்த்துக்கலாம். ஸோ இதை பார்த்துக்குறோம். இப்போ நம்ம சொன்ன பிச் ரிப்போர்ட் இதெல்லாம் சொல்லி அந்த ட்ராக் பற்றி எல்லாம் புரிஞ்சுக்கிறீங்க. அதை இங்கே எப்படி அப்ளை பண்ணுறது அப்படிங்கிறதையும் பயிற்சியில் தான் நீங்கள் கொண்டு வர முடியும். ஓகேங்களா, விக்கெட் விழுகும் அப்படின்னா 9 கிரெடிட்டில் நம்ம ஒரு பிளேயர் 2 பிளேயர் சொல்கிறோம் அப்படின்னா விக்கெட் விழுகுங்கிற மாதிரி அந்த ட்ராக் பேஸில் உங்களுக்கு ரிசல்ட் கிடைக்குதுன்னா அப்போ பவுலர்ஸு அதுக்கு தகுதியான பவுலர்ஸா அப்படின்னு பாருங்கள். அந்த பவுலர்ஸை நீங்கள் எடுத்துகிட்டு போகலாம். சரிங்களா, ஸோ அப்போது நீங்கள் ட்ராப் பண்ண 9 கிரெடிட்டில் ட்ராப் பண்ண வேண்டிய பிளேயர்ஸ் அப்படி யாருன்னா பேட்டர்ஸு. இல்லை இங்கே நல்லா ரன்னு வர்ற மாதிரி ட்ராக்கில் ரிசல்ட் கிடைக்குதுன்னா அப்போ நீங்கள் பேட்டர்ஸை எடுத்துகிட்டு போகலாம். 9 கிரெடிட்டில் பவுலர்ஸை ரிலீவ் பண்ணிவிட்டு ஏதாவது ஒரு மற்ற அமைப்பில் வேறு கிரெடிட்டில் இருக்கிற பிளேயர்ஸை நீங்கள் எடுத்துக்கிட்டு போகலாம். ஸோ இப்படி யோசிச்சிங்கன்னா பெட்டராக ரிசல்ட் கிடைக்க வாய்ப்பு இருக்கும். சரிங்களா, ஓகே. இப்போ 9 கிரெடிட்டில் பார்க்கலாம். கேஎல் ராகுல், ரோஹித் சர்மா, சூரியகுமார் யாதவ், ஜஸ்பிரீத் பும்ரா. ஸோ 4 பேர் இருக்காங்க. லாஸ்ட் மேட்ச் செக் பண்ணுங்கள், 2 பிளேயர் அப்படிங்கிறத நம்ம ஃபிட் பண்ணுவோம். பார்த்திங்கன்னா லாஸ்ட் மேட்ச் 3 பிளேயர் வந்திருப்பாங்க. ஸோ அதில் குறைவான பாயிண்ட் தான் ரிசர்வ் பண்ணிட்டு 9 கிரெடிட்டில் வேல்யூபிள் பிளேயருக்கான பாயிண்ட் இல்லை, இருந்தாலும் கூட எண்ணிக்கையில் 3 பிளேயர் அப்படிங்கிறது வந்துட்டாங்க. சரிங்களா, ஓகே. அப்போ இன்றைக்கி மேட்ச் எப்படி இருக்கும் அப்படின்னா 4 பேர் இருக்காங்க, எக்ஸைட்டாக 4 பேர் இருக்கிறதுனால 2 பிளேயருக்கான வாய்ப்பு தான், கம்பல்சரி 3 பிளேயருக்கான வாய்ப்பு இருக்காது அப்படிங்கிறத நீங்கள் எடுத்துக்கலாம். ஸோ ஏதோ 2 பிளேயர் மட்டும் உள்ளே எடுக்கிற மாதிரி வரும். சரிங்களா, ஸோ கன்ஃபார்மாக இதுக்கான வாய்ப்பு ரொம்ப அதிகம், பிக் பண்ணிக்கோங்க. அடுத்தது 8.5 கிரெடிட்டை பொறுத்த வரைக்கும் 2 பேர் தான், அதுவும் ஒரே டீமை சார்ந்தவங்க இருக்காங்க. ஒருவேளை ஒன் சைடாக லக்னோ ஜெயிச்சா 2 பிளேயர் சேர்ந்து கூட உள்ளே வர வாய்ப்பு இருக்கலாம். ஸோ ஒன் சைடு அப்படின்னு சொல்ல முடியாது, பூரான் உள்ளே வந்து வின் பண்ணுறாங்க அப்படின்னா ஒரு சில விக்கெட்டுகள் விழுகுது தான். பட் இருந்தாலும் சாட்டிஸ்ஃபேக்ஷனாக கொஞ்சம் ஈஸியாக வின் பண்ணுறாங்கன்னா 2 பேரும் வரலாம். இல்லைன்னா ஏதாவது ஒரு பிளேயர் மட்டும் வர்ற மாதிரி வாய்ப்பு இருக்கும். சரிங்களா,
அல்லது ஒரு சில மேட்சஸ் ஒருவேளை மும்பை டாமினேட் பண்ணி வின் பண்ணுறாங்க அப்படின்னா 2 பேரும் கட் ஆகிறதுக்கான வாய்ப்பும் இருக்கலாம். ஏன்னா 2 பேர் இருக்கிற கிரெடிட் மிஸ் பண்ணி போகலாம் அப்படின்னு சொல்லியிருக்கோம் இல்லையா? இப்போ 3 டைப்பாக நீங்கள் யோசிக்கணும். ஒன்று வந்து டாமினேட் பண்ணி எல்எஸ்ஜி ஜெயிச்சா 2 பேர், அதை டாமினேட் பண்ணி மும்பை ஜெயிச்சா 2 பேரும் கட் ஆகவும் ஒரு சான்ஸ் இருக்குது. இல்லை அப்படின்னா ஒரு பிளேயரோட நிறுத்தலாம். அந்த 3 டைப்பில் யோசிச்சுக்கலாம் இந்த 8.5 பொறுத்த வரைக்கும். ஓகே, அப்புறம் மிடில் கேட்டகரி ரொட்டேட் பண்ணிக்கங்க. ஆக்சுவலாக 8 கிரேடில் பிளேயர்ஸ் கொஞ்சம் அதிகமாக இருப்பாங்க. அங்கே இருக்கிற பிளேயர்ஸோ அல்லது 7ல் அதே அளவுக்கான பிளேயர்ஸ் இருப்பாங்க. இந்த 2 இடத்துல இருக்கிற பிளேயர்ஸ் ஒருவேளை பவுலிங் ட்ராக்காக இருக்கும் பட்சத்தில் ஸோ 7ல் இருந்து பிளேயர்ஸ் கொஞ்சம் அதிகமாக வர வாய்ப்பு இருக்கலாம் 7 கிரேடில். ஸோ அது கொஞ்சம் பார்த்துக்குங்க. பேட்டிங் ட்ராக்காக இருக்கும் பட்சத்தில் 8 கிரேடிலிருந்து பிளேயர்ஸ் அதிகமாக வர வாய்ப்பு இருக்கும். சரிங்களா? இந்த 2 விஷயத்தை யூஸ் பண்ணிக்கங்க. மேபி கேப்டன் கூட நீங்கள் 8 கிரேட்டை சார்ந்து ஸோ மற்ற அமைப்புகள்லையும் வந்துச்சு அப்படின்னா நீங்கள் யூஸ் பண்ணலாம். ஓகே, இப்போ 6.5 பிலோ பிளேயர்ஸ் பார்த்துக்கலாம். இப்போ கிரெடிட்டில் லாஸ்ட் மேட்ச் எப்படி வந்துச்சு, இன்றைக்கி மேட்ச்சுக்கு எவ்வளோ வாய்ப்பு இருக்கும் அப்படிங்கிறத மட்டும் சின்னதாக செக் பண்ணிக்கலாம். ஆயுஷ் பட்டோனி, மிஸ்ரா எடுக்கலை, இருந்தார்னா அவரையும் கணக்கில் எடுத்துக்கோங்க. துஷாரா, லுகுட், ஸோ 3 பிளேயர் தான் இருக்காங்க. ஏதாவது ஒரு பிளேயருக்கான வாய்ப்பு தான் இருக்கும். அப்படி இல்லை இங்கே பிளேயரே வரலை அப்படிங்கிற பட்சத்தில் 7ல் இருந்து பிளேயர்ஸ் அதிகமாக வர்ற மாதிரி வாய்ப்பு இருக்கும். மேபி இதில் ஒரு பிளேயருக்கான வாய்ப்பு இருக்கலாம். லாஸ்ட் மேட்சுமே பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு பிளேயர் வைபவ் அரோரா மட்டும் உள்ளே வந்திருந்தாருன்னு நினைக்கிறேன். அவ்வளோதான். சரிங்களா? அப்போது அங்கே வந்து கிட்டத்தட்ட ஒரு 5 பிளேயர் பக்கம் ப்ளே பண்ணியிருந்தாங்க. பட் ஒரே ஒரு பிளேயர் தான் வந்திருந்தாங்க. இன்றைக்கி 3 பிளேயர் இருக்குது, ஒரு பிளேயர் வரலாம். அப்படி மிஸ் ஆகும் பட்சத்தில் 7 கிரேடிலிருந்து பிளேயர்ஸ் அதிகமாக வர மாதிரி இருக்கும். சரிங்களா? இது 2 மட்டும் ஒரு கால்குலேட் பண்ணிக்கங்க. உங்களுடைய மைண்ட் செட்டில் எப்படி தோணுதோ அந்தபடி ஃபிட் பண்ணிக்கங்க. இது கிரெடிட் பேஸில். இப்போ பர்சன்டேஜ் பேஸ் பார்த்துக்கலாம். அதுவும் லாஸ்ட் மேட்ச்சு திரும்ப ரீசெக் பண்ணிக்கங்க எவ்வளோ பிளேயர்ஸ் வந்திருந்தாங்க அப்படிங்கிறத. நான் செக் பண்ணலை. நீங்கள் ஒரு சில வேலைகள் நீங்கள் பண்ணினீங்க அப்படின்னா எவ்வளோ பேருக்கு எப்படி வாய்ப்பு அமைஞ்சது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா தெரியும். நேற்று மேட்ச்சில் குல்தீப் நம்ம வீடியோ போடல. ஸோ அதனால தான் நீங்கள் தான் செக் பண்ணிக்க எழுதியிருக்க போகிறீங்க. ஸோ அதனால் நீங்களே செக் பண்ணிங்கன்னா பெட்டராக ரிசல்ட் கிடைக்கும். குல்தீப் யாதவ் மஸ்டின், ஸோ ஒரு பர்சன்டேஜ் அடிப்பில் பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ இன்னொன்று வேறு யாரும் இல்லை. லாஸ் ஆனாலும் சரி வின் ஆனாலும் சரி குல்தீப் வந்து வரணும். ஆக்சுவலாக ஸ்பின்னர்ஸை லாஸ் ஆகிற டீம் அப்படின்னு சொல்லி நீங்கள் இந்த கேகேஆர் வின் பண்ணுதுன்னு ப்ரிடிக்ட் பண்ணியிருந்தீங்கன்னா நீங்கள் பேசிக்காக டீமை ஃபிட் பண்ணிங்க அப்படின்னா குல்தீப்பை ஃபிட் பண்ண மாட்டீங்க செகண்ட் இன்னிங்ஸில். பட் ஆனால் நம்ம கிரெடிட்டையோ பர்சன்டேஜோ வச்சு பார்க்கும்போது தான் அவர் மஸ்ட் இன் அப்படிங்கிறது தெரியும். ஸோ அதுக்கு தான் நம்ம இந்த விஷயத்தை எடுத்துக்கிட்டோம். சரி, இல்லைன்னா நார்மலாகவே நம்ம சொல்கிற இந்த பிச் ரிப்போர்ட்டு இது எல்லாமே வச்சு டீமை மேக் பண்ண முடியும். ஏன் அந்த விஷயத்தை நம்ம கிரெடிட்டு பர்சன்டேஜ் இதெல்லாமே பார்க்குறோம் அப்படின்னா இந்த விஷயங்கள் தெரியாமல் போயிடும். ஸோ அதுக்காக தான். சரிங்களா? ஸோ அதனால் மற்ற பிச் ரிப்போர்ட் இதெல்லாமே முக்கியம், அதை மிஸ் பண்ண வேண்டாம். ஸோ அது கூட இன் பண்ணக்கூடிய விஷயமாக நம்ம கிரெடிட்டும் பர்சன்டேஜும் இருக்கணும். ஓகேங்களா? ஓகே, இப்போது 75 எபோவில் 7 பிளேயர் இருக்காங்க. மினிமம் 4 பிளேயர் கன்ஃபார்மாக வாய்ப்பு இருக்கும். ப்ளஸ் 5 பிளேயராக வந்தாலும் ஆச்சரியப்படுறதுக்கில்ல. இது சின்னதாக மாறி மாறி நடந்துட்டு தான் இருக்குது. இதில் எல்எஸ்ஜி ஜெயிச்சா மட்டும் நம்ம சொன்ன மாதிரி எல்ஐசி ஒன் சைடாக ஜெயிச்சா அல்லது எல்ஐசி கொஞ்சம் டாமினேட் பண்ணி ஜெயிச்சா என்ன நடக்கும் அப்படின்னா 3 பிளேயராக குறையிறக்கும் வாய்ப்பு இருக்கும். சரிங்களா? ஸோ அதுவும் நடந்திருக்கு இந்த ஐபிஎல்லில். ஏன்னா பிளேயர்ஸ் ஃபுல்லாகவே இந்த பக்கம் இருக்கும்போது இந்த விஷயம் நடக்க வாய்ப்பு இருக்கும். ஸோ ரொம்ப ரேரு. நீங்கள் 4 பிளேயர் அப்படின்னு கொண்டுட்டு போகிறது சேஃபாக இருக்கும். சரிங்களா? ஓகே, ஸோ இதில் கிரெடிட் பேஸ் அமைப்பில் எல்லா பிளேயர்ஸுமே இதில் இருப்பாங்க. யோசிச்சிங்க. சூரியகுமார் யாதவ் மட்டும் 72 அப்படிங்கிறதுனால வெளியே போயிருக்கிறாரு. மற்றபடி ராகுல், ரோஹித் சர்மா, பும்ரா 3 பிளேயரும் இதில் இருப்பாங்க. சரிங்களா? 2 பிளேயர் தான் எடுக்கணும். இப்போ இங்கேயே ஒரு பிளேயரையாவது கட் பண்ணணும் அல்லது 2 பிளேயரை கட் பண்ணி சூரியகுமார் உள்ளே கொண்டு வரணும். சரிங்களா? இந்த 2 விஷயம் இது கூட இன் பண்ணிக்கங்க. அடுத்தது 50-75 அப்படிங்கிற இடத்துல நிக்கோலஸ் பூரான், குயின்டன் டிகாக், சூரியகுமார் யாதவ், யாஸ் தாகூர் ஒரு 4 பிளேயர் இருக்காங்க. மினிமம் 2 பிளேயருக்கான வாய்ப்பு இருக்கும். ஸோ இதில் எக்ஸைட்டாக சொல்லணுன்னா பூரான், குயின்டன் டிகாக், யாஸ் தாகூர்
ஸோ இதில் ஒரு பிளேயர் வர்றதுக்கான வாய்ப்பு ரொம்பவும் அதிகம். மினிமம் ஒரு பிளேயராவது வர வாய்ப்பு இருக்கும். ஒருவேளை நம்ம சொன்ன அந்த 3 டைப் ஆஃப் டீம் நீங்கள் மேக் பண்ணுறீங்க, எம்ஐ ஒன் சைடாக ஜெயிக்குது அப்படிங்கிற மாதிரி மேக் பண்ணுறீங்க அப்படின்னா, பூரான் டிகாக்கு மிஸ் பண்ணி ஒரு டீம் போடுறீங்க அப்படின்னா, அந்த இடத்துல யாஸ் தாகூர் மஸ்ட்டாக உள்ளே வந்துடுறாரு. ஸோ இதே பர்சன்டேஜ் இப்படியே தொடரும் பட்சத்தில் யாஸ் தாகூர் உள்ளே வர்ற மாதிரி இருக்கும். எப்படி லாஸ்ட் மேட்ச் குல்தீப் யாதவ் சொன்னது உங்களுக்கு புரியாமல் இருந்திருந்தால் இந்த இடத்துல உங்களுக்கு புரிய வரும். சரிங்களா? ஓகே. அடுத்தது 25 to 50. தீபக் கூடா, குர்னுல் பாண்டியா, மோசின் கான். ஸோ 25 இருந்தார். இப்போது நம்ம வீடியோ போடுறதுக்கு முன்னாடி கொஞ்சம் குறைஞ்சிருக்கார் சார். அவரையும் கணக்கில் தான் எடுத்திருக்கோம். ஸோ குறைஞ்சிட்டா அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் கீழே மாற்றி எழுதி வச்சுக்கோங்க. ஸோ இப்போ இதில் ஒரு பிளேயராவது வரணும். ஒருவேளை மோசின் கான் 25 பிலோவே போயிட்டார் அப்படின்னா அப்போ இது பெருசாக கன்சிடர் பண்ண வேண்டியதில்லை. ஸோ இதுதான் பர்சன்டேஜ் மாறுறது. அதை கொஞ்சம் நீங்கள் நம்ம சொன்ன மாதிரி நம்ம சொல்கிற விஷயங்கள் புரிஞ்சு அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் மேக் பண்ணிங்கன்னா கரெக்டாக இருக்கும். சரிங்களா? மினிமம் ஒரு பிளேயராவது வர வாய்ப்பு இருக்கும். ஒருவேளை மோசின் கான் இல்லை இந்த பர்சன்டேஜில் அப்படின்னா நீங்கள் இந்த 2 பிளேயர் ஒரு பிளேயர் எடுக்கலாம். இல்லை ஒன் சைடாக லாஸ் ஆகிற மேட்சாக இருந்தால் மட்டும் 2 பேர்த்தையும் மிஸ் பண்ணி போகலாம். சரிங்களா? ஓகே. இப்போ அடுத்தது 0 to 25 அப்படிங்கிற இடத்துல ரவி பிஸ்னாய், பியூஷ் சாவ்லா, மேட் கண்ட்ரி, லூ குட், துஷாரா, மிஸ்ரா மட்டும் நம்ம ஃபிட் பண்ணல. ஸோ சேஞ்ச் பண்ணுவாங்க அப்படிங்கிற மாதிரி இருக்குது. ஸோ அதனால தான் நம்ம பிக் பண்ணாமல் இருக்கோம். ஒருவேளை அவர் ப்ளே பண்ணார் அப்படின்னா அவரை கணக்கில் எடுத்துக்கோங்க. ஓகே. 9 பிளேயர் இருக்கார். ஒருவேளை அமித் மிஸ்ரா இருந்தால் 10 கணக்கு எடுத்துக்கணும். ஸோ இங்கே கம்பல்சரி 3லிருந்து 4 பிளேயர் வரைக்கும் வாய்ப்பு இருக்கும். பவுலர்ஸில் மினிமம் 2 பிளேயர் கம்பல்சரி இருக்கும். இது எல்லா மேட்சுமே நம்ம சொல்லிட்டு தான் இருக்கோம். ஸோ அது போல் வந்துட்டு தான் இருக்குது. நீங்கள் இந்த பிக் பண்ணுறதுல ஏதாவது மிஸ்ஸு தான் ஆகலாம். இப்போது எக்ஸாம்பிளுக்கு சிஎஸ்கே எஸ்ஆர்ஹெச் மேட்ச் பார்த்தீங்கன்னா தேஷ்பாண்டே யாரும் எதிர்பார்த்துக்க மாட்டீங்க. ஆனால் நான் கொடுத்த டெமோ டீமில் அவர் மஸ்ட்டு பிக்கு, அதே மாதிரி டேரி மிச்சலும் மஸ்ட்டு பிக்கு. ஸோ 2 பேரும் எந்த டீம்லேயும் நம்ம மிஸ் பண்ணல. ஆக்சுவலாக எவ்வளோ டீம் போட்டாலும் மிஸ் பண்ண மாட்டோம் அப்படிங்கிற இடம் தான். பட் அதே மாதிரி எஸ்ஆர்ஹெச்சை பொறுத்த வரைக்கும் ஒரு சாய்ஸஸ் இருந்துச்சு. அதாவது யாருன்னா உடன்கட்டா, புவனேஸ்வர் குமாரா அப்படிங்கிற மாதிரி ஒரு சாய்ஸ் இருந்தது. அதே சென்னை பக்கம் பார்த்தீங்க அப்படின்னா பவுலிங் பேஸில் தீபக் சகார், தேஷ்பாண்டே இப்படி இருந்துச்சு. ஸோ இனிஷியல் விக்கெட் அந்த கிரவுண்டுக்கு சூட்டபிள் இல்லை அப்படிங்கிற மாதிரி தான் நம்ம ப்ரிடிக்ட் பண்ணியும். ஆனால் தேஷ்பாண்டேவே உள்ளே வச்சுருந்தோம். ஸோ ஒரு பர்சன்டேஜும் இப்போ நல்லா பாருங்கள், அந்த அன்றைக்கி இனிஷியலாக தான் விக்கெட் விழுந்துச்சு. ஆனால் நம்ம ப்ரிடிக்ஷன் வந்து இனிஷியலாக விக்கெட் விழுகுமா அப்படிங்கிற ஒரு டவுட்டு. ஆனால் தேஷ்பாண்டேவோட பர்சன்டேஜும் அவரோட அந்த கிரெடிட் பேஸ் அப்படிங்கிற விஷயமும் வருவார் அப்படிங்கிற மாதிரி. ஏன்னா சர்துல் தாகூர் தான் இம்பேக்ட் பிளேயரு. ஸோ அவர் உள்ளே வருவாரா வரமாட்டாரா அப்படிங்கிற கணக்கு தெரியல. அப்போ வந்து தேஷ்பாண்டே சிங்கிளாக இருக்கார், அவர் வருவார் கண்டிப்பாக. பர்சன்டேஜும் அதுக்கு தகுந்த மாதிரி லோ பிக்கு கம்பல்சரி வந்தாகணும் அப்படிங்கிற இடத்துல இருந்துச்சு. அவரை ஃபிட் பண்ணுறோம். ஸோ அது இனிஷியல் விக்கெட்டாக இருந்தாலும் அது அவர்கிட்ட விழுகிற மாதிரி இருக்குது. ஸோ இதில் தான் அந்த கிரெடிட்டும் பர்சன்டேஜும் உங்களுக்கு புரிகிற விஷயம். இதை புரிஞ்சிட்டிங்க அப்படின்னா டீமை மேக் பண்ணுறதுக்கு பெட்டராக இருக்க வாய்ப்பு அதிகமாக இருக்கும். ஓகேங்களா? ஸோ 2 பிளேயர் கம்பல்சரி ஃபிட் பண்ணணும். ஒன்று, இதில் ஆன் டைமில் பிளேயர் லெவலில் சேஞ்ச் இருக்கும். ஸோ அந்த விஷயத்தினால தான் எந்த பிளேயருக்கான வாய்ப்பு அதிகம் அப்படிங்கிறத நம்ம வீடியோவில் கொடுக்க முடியாமல் இருக்குது. ஒருவேளை ஏதாவது ஒரு சீரியஸ் பெரிதாக சேஞ்சஸ் இல்லாமல் தொடர்ச்சியாக நடந்துச்சு அப்படின்னா அந்த மேட்ச்சில் கம்பல்சரி அந்த பிக்குகளை நம்ம கொடுக்க பார்ப்போம். ஒரு எக்ஸாம்பிளுக்கு இன்றைக்கி வதேரா, நபி, சரிங்களா, வதேரா, நபி இந்த 2 பேரில் இந்த டீமில் மட்டும் சேஞ்ச் இருக்குது, எல்எஸ்ஜியில் எந்த சேஞ்சும் இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் இதில் ஏதாவது ஒரு பிளேயர் வெளியே போயிட்டாங்க அப்படின்னா மிச்சம் இருக்கக்கூடிய இன்னொரு பிளேயர் கம்பல்சரி டீமுக்குள்ளே ட்ரீம் டீம் வர்ற மாதிரி இருக்கும். சரிங்களா? ஸோ அது இப்படி தான் பார்த்துக்கணும். அது கிரெடிட் பேஸில் நீங்கள் எழுதி வச்சு பார்த்தீங்கன்னா மட்டும்தான் புரியும். சரிங்களா? ஸோ ஒரு 3லேருந்து 4 பிளேயர் இந்த இடத்துலேருந்து ஃபிட் பண்ணிக்கங்க. ஸோ அடுத்தது டாப் கேப்டன், டாப் விசி இருக்கிற இடம். ஸோ எங்கே கேப்டன் வரலாம் அப்படின்ட்டு சின்னதாக சீக்வன்ஸ் வந்து மாறின மாதிரி இருக்குது. ஒரு சின்ன விஷயமா நார்மல் பேசிக்காக, அதாவது இப்போ புதுசாக வந்தவங்களுக்கு தெரிய வாய்ப்பு இல்லை. ஸோ கண்டினியூஸாக ஃபாலோ பண்ணிகிட்ருக்கிறவங்களுக்கு கிட்டத்தட்ட நம்ம 1 இயர் தான் ட்ராவல் பண்ணுறவங்களுக்கு நம்ம நார்மல் பேசிக்காக கேப்டன் விசி சீக்வன்ஸிலிருந்து எங்கே மூவ் ஆகலாம் அப்படின்னு சொல்லி எடுப்போம் இல்லைங்களா? ஸோ அந்த டைப்பில் நேற்று மேட்ச் வந்திருக்கு.
ஒரு சண்டேவோட சென்னை மேட்சோட இது சில சீக்வன்ஸ் எல்லாம் மாறி மாறி திரும்ப பழைய ஏதாவது ஒரு முறையில் போய் உட்காரும் அப்படின்னு சொல்லியிருந்தோம். அது நேற்று மேட்சை பார்க்கும்போது அந்த டைப்பில் இருக்கிற மாதிரி இருக்குது. ஓகேங்களா? ஸோ அதை இப்போ யூஸ் பண்ணலாம். அதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்குது. ஜஸ்ட்டு ட்ரை பண்ணுங்கள். நார்மலாக இது வரைக்கும் ட்ரை பண்ணதோட சேர்த்து இதை கொஞ்சம் கால்குலேட் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? டாப் கேப்டன் கேஎல் ராகுல் விக்கெட் கீப்பிங் ஆப்ஷனில் இருக்குது. டாப் விசி ரோஹித் சர்மா. அவரே தான், ராகுலே தான். இதுதான் சரியாக பார்க்குறதில்ல நம்ம. ஓகே, ராகுலே தான் கேப்டன், ராகுலே தான் விசி. லாஸ்ட் மேட்ச் லக்னோ விளையாடும் போது இதே தான் இருந்துச்சு. ஸோ அவரே தான் கேப்டனாக வந்தார். ஓகே, இப்போ கேப்டன் ஆப்ஷன் எங்கெங்கே இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கீப்பிங்கில் கேப்டன் இருக்கும்போது ஃபஸ்ட்டு ப்ரியாரிட்டி கீப்பிங் தான். ராகுலை தாண்டி பூரான், இசான் கிசான், குயின்டன் டிகாக் இவங்களையும் நீங்கள் யூஸ் பண்ணலாம். இது ஃபஸ்ட்டு ப்ரியாரிட்டி. ஓகே, ஒருவேளை அங்கே மிஸ் ஆகுது, அங்கே கேப்டன் வரலை அப்படின்னா ஆல்ரவுண்டர் கேட்டகரியில் கேப்டன் வர வாய்ப்பு இருக்கும். சரிங்களா? ஸோ இது வந்து மோஸ்ட்லியாக நம்ம ஆல்ரெடி யூஸ் பண்ணுற விஷயந்தான். பழைய வீடியோக்கள் கொஞ்சம் செக் பண்ணி பார்த்தீங்கன்னா தெரியும். நிறைய நேரம் இது நடந்திருக்கு. ஓகேங்களா? ஸோ இதை யூஸ் பண்ணிக்கங்க. ஸோ எந்த டீமுக்கு இருந்தால் எப்படி பண்ணணும், சேம் டீமாக இருந்தால் ஹை பிக்கையே யூஸ் பண்ணலாம் பேட்டரை பொறுத்த வரைக்கும். ஆப்போனன்ட் டீமாக இருந்தால் லோ பிக்குக்கான வாய்ப்பு இருக்குதா, லோ பிக்கில் பிளேயர்ஸ் இருக்காங்களா அப்படிங்கிறத பார்த்து அவங்களையும் யூஸ் பண்ணலாம். சரிங்களா? வீடியோ புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ இதை தாண்டிய டெமோ டீம்ஸ் இல்லை வேறு எதனா சின்ன சின்ன தகவல்ஸ் தேவைப்படுது அப்படின்னா நீங்கள் யூடியூப் மெம்பர்ஷிப்பில் ஜாயின் பண்ணிட்டீங்கன்னா அந்த கம்யூனிட்டி பேஜில் லிங்க் இருக்கும். தேவைப்படுறவங்க அதில் ஜாயின் பண்ணிக்கலாம். அந்த லிங்க்கில் டெலிகிராம் குரூப் இருக்கும், அதில் ஜாயின் பண்ணிக்கலாம். ஓகே, மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.